சிக்கன் ஸ்டார்ஸ் கோழிகள் தான் ஹீரோக்கள். சின்ன கிராமம் கொக்கரக்கோ ஒன்று. அங்கே சாதாரண கோழிகள் இல்ல, அவை எல்லாம் சிக்கன் ஸ்டார்ஸ். முதல் கோழி ராக்கி. அவன் முட்டை இடுறதுக்கு முன்னாடியே பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணுவான். பயந்தா ஜெயிக்க முடியாது, அதுதான் அவன் டயலாக். அடுத்தது மீனா. ரொம்ப புத்திசாலி. பண்ணையில ஏதாவது பிரச்சனை வந்தா பிளான் ஏ பி சி எல்லாம் அவளுக்கு தயார். மூன்றாவது குட்டி கோக். சமைச்சா சாப்பிட முடியாதா இருக்கும், ஆனா அவன் கான்ஃபிடன்ஸ் மட்டும் மிஷலின் ஷெஃப் மாதிரி. எக்ஸ்பெரிமெண்ட் தான் சக்சஸ் சொல்வான். ஒரு நாள் பண்ணையில பெரிய பிரச்சனை. நரி, பூனை, காகம் எல்லாம் முட்டை திருட வந்தாங்க. சிக்கன் ஸ்டார்ஸ் கூட்டம் கூடியது. ராக்கி ஃபைட் ரெடி, மீனா ஸ்ட்ராட்டஜி ரெடி, குட்டி குக் டிஸ்ட்ராக்ஷன் ரெசிபி ரெடி. அவங்க சேர்ந்து ஒரு காமெடி ஆக்ஷன் பிளான் போட்டாங்க. நரி ஓடிச்சு, பூனை குழம்பிச்சு, காகம் செல்ஃபி எடுத்துக்கிட்டு போச்சு. அந்த நாளுக்கு பிறகு கிராமத்துல எல்லாரும் சொன்னது, இது பண்ணை இல்ல, சிக்கன் ஸ்டார் ஸ்டுடியோ. இப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு அட்வென்ச்சர், ஒரு லெசன், ஒரு சிரிப்பு. கடைசி சூப்பர் மேன் கதை. வானத்தில் இருந்து விழுந்த ஒரு சிறிய விண்கலம் அமைதியான ஒரு கிராமத்தருகே தரையை தொட்டது. அதில் இருந்த குழந்தையை ஒரு நல்ல மனம் கொண்ட தம்பதியினர் கண்டெடுத்து வளர்த்தார்கள். அந்த குழந்தை சாதாரணமாக வளர்ந்தாலும் அவனுக்குள் அசாதாரண சக்திகள் மறைந்திருந்தன. அவன் பெயர் சூப்பர் மேன். வயது கூட கூட அவனுடைய சக்திகள் வெளிப்பட்டன. ஒரே கையால் கனமான பொருட்களை தூக்க முடிந்தது. கண்களால் தூரத்தை பார்க்க முடிந்தது. அவன் வேகமாக பறந்தான். ஆனால் அவன் சக்திகளை பற்றி பெருமை பேசவில்லை. இந்த சக்திகள் எனக்காக அல்ல, மக்களுக்காக என்று எண்ணினான். ஒரு நாள் நகரத்தில் பெரும் விபத்து நடந்தது. உயரமான கட்டிடம் இடிந்து விழத் தொடங்கியது. மக்கள் அலறினார்கள். அச்சம் எங்கும் பரவியது. அந்த நேரத்தில் வானத்தில் இருந்து நீல சிவப்பு உடையுடன் சூப்பர் மேன் பறந்து வந்தான். தன் முழு வலிமையையும் பயன்படுத்தி கட்டிடத்தை தாங்கி நின்றான். நூற்றுக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டன. அடுத்தடுத்து தீ விபத்து, வெள்ளம், திருட்டு எல்லாவற்றிலும் சூப்பர் மேன் மக்களுக்கு உதவினான். அவன் முகத்தில் எப்போதும் அமைதியான சிரிப்பு. அவன் சக்தியை விட அவனுடைய கருணையும் நீதியும் அதிகமாக பேசப்பட்டது. மக்கள் அவனை ஹீரோ என்று அழைத்தார்கள். ஆனால் சூப்பர் மேன் சொன்னான், நான் தனியாக ஹீரோ இல்லை. ஒருவர் உதவினால் எல்லோரும் சூப்பர் மேன் தான். பாடம்: உண்மையான சக்தி உடலில் அல்ல, நல்ல மனதிலும் உதவும் எண்ணத்திலும் இருக்கிறது. ஹாலோவீன் இரவில் திறந்த கதவு. அக்டோபர் 31. ஹாலோவீன் இரவு. ஊர்ல எல்லாரும் வேஷம் போட்டு கேண்டி சேகரிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா மலை மேல் இருந்த பழைய வீட்டுக்கு யாரும் போக மாட்டாங்க. ஹாலோவீன் நைட்டுல அந்த வீட்டோட கதவு தானாக திறக்கும்னு சொல்வாங்க. ஆதி அதை நம்பல. பேய்க்கு வேஷம் போட்டுக்கிட்டு அந்த வீட்டுக்கு போனான். 12 மணி. கீச். கதவு தானாக திறந்தது. உள்ளே நுழைந்ததும் சுவர்ல பூசணிக்காய்கள். கண்கள் இமைக்க ஆரம்பிச்சது. மேசையில இருந்த மெழுகுவர்த்தி தானாக அணைந்தது. ட்ரிக் ஆர் ட்ரீட் என்று பின்னாலே இருந்து குரல். ஆதி திரும்பி பார்த்தான். அங்கே குழந்தைகள். ஆனா அவர்களுக்கு நிழல் இல்லை. ஒரு குழந்தை ஆதியின் கையை பிடிச்சு சொன்னது, நீங்க தான் இன்றைய ட்ரீட். திடீர்னு மணி அடிச்சது.
12:01. ஆதியின் முகமூடி அவன முகத்தோட ஒட்டி போச்சு. அவன அலற முயன்றான். சிரிப்பு மட்டும் வந்தது. அடுத்த நாள் காலை அந்த வீட்டின் வாசலில் ஒரு புதிய ஹாலோவீன் பொம்மை பலகையில் எழுதப்பட்டிருந்தது. நெக்ஸ்ட் ஹாலோவீன். யூஹூ. கண்ணீர் முதல் கோல் வரை ரொனால்டோ. மடேரா தீவில் ஒரு சின்ன வீட்டில் பிறந்த சிறுவன். பணம் இல்லை, வசதிகள் இல்லை, ஆனா கனவு மட்டும் பெரியது. அவன் பெயர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. பள்ளியில் கூட அவன் படிப்பில் சிறந்தவன் இல்லை. ஆனா பந்து கிடைத்தால் அவன உலகமே மாறும். 12 வயசில் குடும்பத்தை விட்டு லிஸ்பன் அகாடமிக்கு சென்றான். அம்மாவை நினைத்து பல இரவுகள் அழுதான். அவன் உடம்பை பார்த்து பலர் சிரித்தார்கள். ஒல்லியாயிருக்கே, நீ ஜெயிக்க மாட்டேன்னு சொன்னார்கள். ஆனா ரொனால்டோ அவர்களை கவனிக்கல. மற்றவர்கள் தூங்கும்போது அவன் பயிற்சி, மற்றவர்கள் விளையாடும் போது அவன் ஜிம். ஒரு நாள் அவன வாய்ப்பு வந்தது. அவன் அதை பிடித்தான். மேன்யூ, ரியல் மாட்ரிட், ஜுவெண்டஸ், எங்கே போனாலும் ஒரே விஷயம்: கடின உழைப்பு, ஒழுக்கம், தன்னம்பிக்கை. இன்று அவன் வெறும் ஃபுட்பால் பிளேயர் இல்லை, அவன் ஒரு உதாரணம். ரொனால்டோ சொல்வான், டேலண்ட் மட்டும் போதாது, உழைப்பு இல்லன்னா கனவு கனவாதான் இருக்கும். இந்த கதை சொல்லும் பாடம்: நீ எங்கிருந்து வர்ற அதுக்கு முக்கியத்துவம் இல்லை, நீ எங்கே போக நினைக்கிற. மதுவாசனைக்கும் பேய்க்கும் நடுவில் மணிகண்டன் அந்த ஊரின் பெயர் பெற்ற நைட் வாக்கர். காரணம், ஒவ்வொரு இரவும் கடையிலிருந்து குடித்துவிட்டு சுருட்டிய பாதையில் பாடிக்கொண்டே வீட்டுக்கு திரும்புவான். அந்த நாள் சற்று அதிகம். இன்னும் ஒரு குவளை என்று சொல்லி கண்கள் அரை மூடி கால்கள் அரை கதித்து அவன் கிளம்பினான். வீட்டுக்கு செல்லும் குறுக்கு பாதை, ஊரார் எல்லாம் பயப்படும் பழைய பங்களா வழி. பேய் இருக்குன்னு சொல்றாங்க. நான் தான் பேய்க்கே பேய் என்று மணிகண்டன் சிரித்தான். திடீரென கர் என்ற சத்தம். அவன் திரும்பி பார்த்தான். காற்றே, அடே காற்றே, சும்மா இரு என்று கத்தினான். பங்களாவின் கதவு தானாக கீச் என்று திறந்தது. மணிகண்டன் தைரியமாக, உள்ள போனா டாய்லெட் இருக்குமா என்று கேட்டுக்கொண்டே உள்ளே சென்றான். உள்ளே பழைய நாற்காலி ஆடுகிறது. சுவர் நிழல்கள் நகர்கின்றன. அவன் பயந்து அம்மா என்று சொல்ல பின்னால் ஒரு குரல், ஏய். மணிகண்டன் நடுங்கி திரும்ப. ஒரு பேய். பேய், நீ யாரு? மணிகண்டன், நான் தண்ணி குடிச்சிட்டேன். பேய் கண்கள் சுழல, நானும் 100 வருஷமா குடிக்காம இருக்கேன் என்று சலிப்புடன் சொன்னது. அடுத்த நொடி மேலிருந்து சங்கிலி சத்தம். மணிகண்டன் பயந்து ஓட திடீரென கால் சறுக்கி விழுந்தான். விழுந்த இடத்தில் பழைய கண்ணாடி, அதில் பிரதிபலிப்பு. தன்னையே பார்த்து அவன் கத்தினான், ஐயோ, நான் பேயா? பேய் சிரித்தது, இல்லே, குடிச்ச மனிதன். அந்த சிரிப்பில் பயம் கரைந்தது. பேய் அவனை வெளியே வழி நடத்தியது. இனிமே இந்த வழி வேண்டாம் என்று சொல்லி மறைந்தது. மறுநாள் முதல் மணிகண்டன் நேராக வீட்டுக்கு. ஊரார் கேட்க அவன் சொன்ன பதில், பேய் பயமில்லை, குடிதான் பயம். ஐரன் மேன் காமிக்ஸ் சூப்பர் ஹீரோ கதை. நகரம் முழுவதும் இருள் சூழ்ந்திருந்த அந்த இரவு ஸ்டார்க் டவர் மேல் ஒரு சிவப்பு ஒளி மின்னியது. டோனி ஸ்டார்க் தனது புதிய ஆர்க் ரியாக்டர் சோதனையை முடித்துக் கொண்டிருந்தான். இந்த முறை உலகத்துக்கே பயனாக இருக்க வேண்டும் என்று மனதில் தீர்மானித்தான். அதே நேரத்தில் நகரத்தின் அடிப்பகுதியில் இருந்து ஒரு புதிய ஆபத்து எழுந்தது.
நெக்ரான் என்ற மர்ம வில்லன் நகரின் மின்சாரத்தை முழுவதும் உறிஞ்சி மக்களை இருளில் தள்ள திட்டமிட்டான். சாலைகள் உறைந்தன, மருத்துவமனைகள் நிறுத்தம் அடைந்தன, மக்கள் பயத்தில் மூழ்கினர். அலாரம் ஒலித்தவுடன் தோனி சிரித்தான். சரி, வேலை ஆரம்பம். சில வினாடிகளில் தங்க சிவப்பு நிற ஐரன் மேன் கவசம் அவனை சுற்றிக் கொண்டது. வானில் பறந்து அவன் நேராக நெக்ரானின் தளத்தை நோக்கிச் சென்றான். இருவருக்கும் இடையில் கடும் போர் நடந்தது. நெக்ரானின் கருப்பு சக்தி கதிர்கள் ஐரன் மேன் கவசத்தை தாக்கின. ஆனால் தோனி தன் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினான். சக்தி மட்டும் போதாது, அறிவு வேண்டும் என்று கூறியபடி அவன் கவசத்தின் ஃப்ரீக்வென்சியை மாற்றினான். அந்த நொடியில் நெக்ரானின் சக்தி அவனையே எதிர்த்து திரும்பியது. ஒரு பெரிய வெடிப்புடன் அவனின் இயந்திரம் சிதைந்தது. நகரம் மீண்டும் ஒளியால் நிரம்பியது. மக்கள் மகிழ்ச்சியுடன் கைகொட்டினர். ஐரன் மேன் மெதுவாக தரையில் இறங்கினான். ஹீரோவாக இருப்பது சக்தியால் அல்ல என்று தோனி சொன்னான். பொறுப்பும் மனமும் இருந்தால் போதும். வானில் பறந்தபடி அவன் மறைந்தான். ஆனால் அந்த இரவு நகர மக்கள் ஒன்று தெரிந்து கொண்டனர். இருளில் கூட நம்பிக்கை என்ற ஒளி எப்போதும் பிரகாசிக்கும். பேய் வந்தது. ஆனா ஜோக் அடிக்க அந்த வீடு ஊரிலேயே ரொம்ப பயங்கரமானது. இரவு 12 மணிக்கு பேய் நடமாடுது இன்னும் எல்லாரும் சொல்வாங்க. ஆனா ரவி மட்டும் நம்பல. பேய் எல்லாம் சினிமா தான். அந்த வீட்டில் குடியிருப்பதற்கு வந்தான். முதல் இரவு 12 மணி. டக் டக். மேல் மாடியில் சத்தம். ரவியோ எலிதான் இருக்கும். சீன் போடிக்கிட்டே தூங்க போனான். 12:30. திடீர்னு விளக்கு ஆம். காற்று அடிக்குது. பின்புறம் இருந்து ஒரு குரல். ரவி. ரவிக்கு சில்லென்று பயம். மெல்ல திரும்பி பார்த்தான். அங்கே ஒரு பேய். வெள்ளை சேலை, நீளமான முடி, பயங்கர முகம். ரவியோ நடுங்கிட்டே. என்ன வேணும்னு கேட்டான். பேய் சோகமா சொன்னது. இங்க வைஃபை பாஸ்வேர்ட் தெரியுமா? ரவிக்கு பயம் போச்சு. சிரிப்பு வந்தது. அடுத்தது பேய். 12 வருஷமா பயமுறுத்துறேன். ஒருத்தரும் பயப்படவே இல்லையோ? ரவியும். நீங்க பயமுறுத்துறது பழைய ஸ்டைல். பேக்ரவுண்ட் மியூசிக் கூட இல்லையே. அப்புறம் இருவரும் சேர்ந்து பேய் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ். அந்த பேய் இப்போ ஃபேமஸ். ரவிக்கு சப்ஸ்கிரைபர்ஸ். இப்போ அந்த வீடு பயங்கரம் இல்ல, காமெடி ஹாண்டட் ஹவுஸ். ஆனா இரவு 12 மணிக்கு பேய் சொல்ற ஒரே டயலாக். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டியா? டிக்கெட் கலெக்டரிலிருந்து டீம் லெஜண்ட் வரை. ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ராஞ்சியில் பிறந்த ஒரு சாதாரண சிறுவன்தான் மகேந்திர சிங் தோனி. அவனுக்கு சிறுவயதில் பெரிய கனவுகள் இருந்தாலும் அவை எளிதில் நிறைவேறக்கூடியவை அல்ல. பள்ளியில் படிக்கும்போது அவன் விளையாட்டில் ஆர்வம் கொண்டிருந்தான். முதலில் கால்பந்து விளையாடினான். ஆனால் ஆசிரியர் ஒருவரின் கவனத்தால் அவன் கிரிக்கெட் கீப்பராக மாறினான். அதுவே அவன் வாழ்க்கையின் திருப்புமுனை. படிப்பு முடிந்ததும் குடும்ப பொறுப்புகள் அவனை வேலைக்கு தள்ளின. இந்திய ரயில்வேயில் டிக்கெட் கலெக்டர் வேலை செய்தான். பகலில் வேலை, இரவில் பயிற்சி. இதுதான் அவரது தினசரி வாழ்க்கை. பல முறை தேர்வுகளில் தோல்வி, பல முறை வாய்ப்புகள் மறுக்கப்பட்டன. ஆனால் தோனி ஒருபோதும் நம்பிக்கையை இழக்கவில்லை. இன்று இல்லை என்றால் நாளை என்ற எண்ணத்துடன் தொடர்ந்து முயன்றான். அவனது கடின உழைப்பு வீண் போகவில்லை. இந்திய கிரிக்கெட் அணியில் வாய்ப்பு கிடைத்தது. முதல் போட்டிகளில் விமர்சனங்கள் வந்தாலும் அவன் அமைதியாக தன் திறமையை நிரூபித்தான். ஆட்டத்தின் அழுத்தத்திலும் அமைதியாக முடிவெடுக்கும் அவரது குணம் அவனை ஒரு சிறந்த தலைவராக்கியது. காலப்போக்கில் தோனி இந்திய அணியின் கேப்டனானான்.
உலகக் கோப்பை, T20 உலகக் கோப்பை, சாம்பியன்ஸ் டிராபி, மூன்றையும் இந்தியா வெல்ல அவன் வழிகாட்டியாக இருந்தான். புகழ், பணம், வெற்றி வந்தாலும் அவன் எப்போதும் எளிமையை கைவிடவில்லை. இந்த கதையின் பாடம்: பெரிய வெற்றி பெற பிறப்பில் அதிர்ஷ்டம் வேண்டியதில்லை. கனவு, பொறுமை, கடின உழைப்பு இருந்தால் போதும். தோனி காட்டிய பாதை: எந்த நிலையிலும் நம்பிக்கையை விடாதே. கஞ்சனா, உயிர் இல்லாத நிழல். அந்த வீட்டுக்கு கதவு இல்லை. உள்ளே போகலாம், ஆனா வெளியே வர முடியாது. கஞ்சனா அந்த வீட்டுக்குள் நுழைந்த இரவு 3 மணி. அவள் முதல் படி வைத்தவுடன் வாசல் தானாக மூடப்பட்டது. என்று சுவர் முழுக்க நகம் கீறும் சத்தம். யாரு என்று கேட்டாள். பதில் அவளுடைய குரலிலேயே வந்தது. நான் தான் கஞ்சனா. அவள் நடுங்கினாள். முன்னால் பார்த்தாள். அங்கே அவளே நின்றாள். ஆனா முகம் இல்லை. முடி தரை வரை நீண்டு கண்குழிகள் காலியாக இருந்தது. வீடு முழுக்க தலைகீழாக தொங்கிய உடல்கள். அவற்றின் கண்கள் மட்டும் கஞ்சனாவை பார்த்து கொண்டே இருந்தது. திடீரென அவள் முதுகில் ஒரு கை. குளிர், மிகவும் குளிர். காதில் ஒரு சத்தம். நீ என்னை இங்க புதைத்த. இப்போ நீயே இங்க இருப்பது. அவள் அலற முயன்றாள். வாய் திறக்கவில்லை. அவளின் நாக்கு மெல்ல தரையில் விழுந்தது. இரத்தம் இல்லை, வலி இல்லை. அந்த பேய் அவளின் உடம்புக்குள் நுழைந்தது. கஞ்சனாவின் கண்கள் முழுக்க கருப்பாக மாறியது. அடுத்த நாள் அந்த வீட்டில் இருந்து ஒரு பெண் வெளியே வந்தாள். அவள் சிரித்தாள், மிக சாதாரணமா. ஆனா அவளுக்கு நிழல் இல்லை. இப்போ நீ இந்த கதையை படிக்கும்போது உன் பின்னாடி ஒரு நிழல் நின்று உன்னை படிக்கச் சொல்றதா உணர்ந்தா அது கஞ்சனா தான். Subscribe, share, comment, and click the bell icon.